இந்த திருச்சபையில் நான் கடவுள் கொண்டு வந்தார் 2005. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை உங்களோடு கூட கடவுள் நிப்பாட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். விசேஷமாக நியூல பிபி திருச்சபைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, இந்த சபை மக்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. எல்லா மக்களும் இருந்துச்சுன்னா நிறைய பெரிய கூட்டம் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கம் எதுவோ அது நடக்கும். எப்போவுமே எனக்கு ஒரு மனதில் ஒன்று நல்லா புரியும், எல்லோரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மளாம் ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி, பெரிய ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின் லாங் ட்ரெயின் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு போகியில் இருக்கிறோம், அதுதான் நியூ லைஃப் போகின்னு சொல்கிறது. நியூ லைஃப் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். நான் ஏறும்போது கொஞ்சம் பேர் அந்த போகியில் இருந்தாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க. அப்புறம் இடையிடையில் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வரும்போது கொஞ்சம் பேர் இறங்கி போயிடுவாங்க. ஸோ யார் கூட இருக்கணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆக யாரும் நம்ம இந்த நாட்கள் இங்கே இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க தெரியாது. நம்ம பிள்ளைகளே நம்ம கூட இருப்பாங்களான்னு நமக்கு சில வேலைகளில் தெரியறதில்ல. ஸோ வாழ்க்கையில் இதெல்லாம் இயற்கை, நம்ம வருவோம் போவோம் எல்லாம் இருக்கும். எனவே ஆண்டவர் கிருபை தரணும். எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. அந்த சபை ஆண்டவருடையது. இருக்கிற ஜனங்களுக்கு நான் உண்மையாக ஊழியம் செய்வதற்கு தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் 2வது முக்கியமான காரியம், சபை மக்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதே போல் கமிட்டிக்காக நன்றி செலுத்துகிறேன். லெனி ஐயா, டீக்கன் ஆனந்த், சிஸ்டர் கிறிஸ்டினா, டீக்கன்ஸ் கிறிஸ்டினா எல்லாரும் உங்களோடு கூட இருந்து உதவி செய்கிறாங்க. அப்புறம் வழி நடத்தின பிள்ளைகளுக்காக, அப்புறம் பாடுற பிள்ளைகளுக்காக, இசைக்கருவி வாசிக்கிறவங்க, வாதத்தை வாசிக்கிறவங்க, அஷரிங் பண்ணுறவங்க, பிஏ சப்போர்ட் பண்ணுற யூத்து, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சபை. ஒரு நபரால் நடக்காது. இது ஆண்டவருடைய திருச்சபை, நம்ம எல்லாம் வேலைக்காரங்க. அவர் தான் இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். எனவே நாம் ஒன்றிணைந்து ஊழியம் பண்ணும்போது இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம். எனவே இன்னொரு முக்கியமான காரியம், இந்த சபையை எதை செய்தாலும் அவருக்கு பிரியமாக செய்யணும் என்பதை மனதில் வச்சுக்கணும். எனவே நான் ஒரே ஒரு வேத பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கணும். எல்லோரும் வாசித்து பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. அதே போல், therefore, my beloved brethren, be ye steadfast, unmovable, always abounding in the work of the Lord, for as much as ye know that your labor is not in vain in the Lord. ஸோ எது செய்தாலும் இன்னொரு நான் மனதில் சொல்லணும், எதை செய்தாலும் நான் ஆண்டவர் செய்திருக்கிறேன். ஆண்டவர் பாக்கியம். நீ பிரசங்கம் பண்ணுறது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். எனக்கு ஐயா வழி நடத்துறீங்கன்னா அது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். இசைக்கறி வாசித்தா எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். எனவே இந்த வரப்போகிற காலங்களில் நாம் என்ன செய்வோம், இந்த சபையை என்னுடைய ஆசை என்னென்னா, இந்த தரத்தை உயர்த்தணும். இங்கே இன்னும் நல்ல ஆரோக்கியமான ஒரு திருச்சபையை தேவன் மக்களுக்கு, இந்திய சகோதர பிள்ளைகள் கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய ஆசை. சரி, இப்போ நான் வேகமாக ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். இடையில 12 o'clock வரும்போது என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன பாஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா என்னோடய சர்மன் கண்டினியூ பண்ணுவேன். முடிஞ்ச மட்டும் நான் என்ன செய்வேன், ஷார்ட்டாக வைக்கணும்னு தான் என்னோடய ஆசை எப்போவுமே. என்ன, ஆனால் சில நேரங்களில் என்ன செஞ்சிருது, கொஞ்சம் இழுத்துருது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மட்டும் புது வருடத்துக்கு போக போகிறோம் இல்லையா. சரி, ஒரு கதை சொல்லிவிட்டு நான் கதைக்கு போயிடுறேன். அதாவது ஆப்பிரிக்காவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தது தான். அதாவது ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு தெரியும், நிறைய காடுகள் இருக்க, நிறைய குரங்குகள் இருக்கும். அப்போ அங்கே குரங்கு இருக்கும்போது என்ன செய்வோம், ஒரு விதமான குரங்கு என்ன பண்ணுமா, குட்டி போட்ட பிறகு அந்த குட்டியை தூக்கிக்கிட்டு என்ன செய்யுமா, ரொம்ப அங்கே உள்ள மரங்கள்லாம் ரொம்ப உயரமான மரம், 50 அடி 60 அடி உயரம்லாம் மரங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் அப்படிப்பட்ட மரங்களை பார்த்துருக்குறேன். ஸோ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது தூக்கிட்டு போய் உயரமான மரத்தில் போய் உட்கார வச்சுட்டு அப்புறமா என்ன சொல்லுமா, அந்த குட்டிக்கிட்ட சொல்லுவான், கீழே பாரு அப்படின்னு சொல்லுமா. அப்போ அந்த குட்டி மேலேருந்து கீழே பார்க்கும்போது சொல்லும், பாரு அங்கேருந்து கீழே விழுந்துட்டா என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன். அதனால் அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கணும். என்ன பண்ணிக்கணும், இங்கே என்ன செய்யும் அந்த குரங்குட்டி என்ன பண்ண திரும்ப உங்களுக்கு, அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். கையை விட்டுட்டேன்னா யார் போய் செத்து போயிடுவா, நீ தான் செத்து போயிடுவேன். ஸோ இந்த குருவி, இந்த சின்ன குரங்கு குட்டி என்ன செய்யணும், அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த அம்மா அந்த குரத்துலேருந்து அங்கே குதிக்கும். மரத்தில் குதிக்கும் போது கூட எப்படி தான் இந்த குரங்கு குதிச்சாலும் சரி, அந்த குரங்கு குட்டி என்ன செய்யாது, பிடிய விடாது. இதே போல தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார்.
இன்றைக்கி பேச போகிற சில காரியங்கள் உங்களுக்கு எப்படி ஒத்து வரும் பார்க்குங்க. இந்த புலம்பல புத்தகத்தை நான் படிக்கும்போது நேற்று சில நாட்கள் அந்த நாட்கள் நான் சிந்தித்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக நான் இருக்க சொல்ல விரும்புகிறேன். ஆக இன்றைக்கி என்னோடய தலைப்பு என்னென்னு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் 2024 என்டர் இன் 2025 இன் ஹிஸ் பிரசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஆக தமிழில் எப்படி போட்டிருக்கேன், தேவனின் உண்மைத்தன்மையும் மற்ற புதிய 2024 தேவன் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதையும், அதே சமயத்தில் நான் எப்படிப்பட்ட எவரோடு கூட நான் என்ன செய்ய போகிறேன் 2025 போக போகிறேன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட அவருக்கும் கூட நான் போக போகிறேன். நான் தனியாக போக மாட்டேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து கானான் கொண்டு போகும்போது ஆண்டவரே கொண்டு போனாரோ, அதே போலவே என்னை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். எனவே நான் சுருக்கமாக சில காரியங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதி நம்ம கையில் இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து தமிழில் வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வேத பகுதியை? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய கிரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட இட் இஸ் ஆஃப் த லார்ட்ஸ் மர்சிஸ் தட் வி ஆர் நாட் கன்சியூம்ட் பட் ஹிஸ் கம்பேஷன்ஸ் ஃபெயில் நாட், தே ஆர் நியூ எவ்ரி மார்னிங், கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். இது ரொம்ப பேருக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கோம். பல வேலைகளை இந்த வேத பகுதியை நம்ம வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். ஆக 3 காரியங்கள் நம்ம பேசுவது வழக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த இதில் ரிஃப்ளெக்டிங் ஆன் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் 2024. 3 காரியம். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப், ஆண்டவர் அதாவது நம்பிக்கை அஸ்திபாரம் அல்ல அடித்தளம் என்ற தலைப்பில் 22வது வசனம் ஏ பகுதியில் நம்ம பேச இருக்கிறோம். 2வது அஷூரன்ஸ் ஆஃப் மர்சி, ஆண்டவருடைய கருணை அல்லது இரக்கம் அல்லது என்னது கருணையினுடைய உறுதி அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். அது அஷூரன்ஸும் உறுதின்னு பார்க்க போகிறோம். 3வது என்ன பார்க்குறோம், இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், அதை 23bல நம்ம பார்க்க போகிறோம். 3 முக்கியமான காரியம் பேசிட்டு அப்புறமா நான் 4வது ஒரு பகுதி இருக்குது, அதாவது 24வது வசனம் நம்ம அப்புறம் உங்களோட கூட பேச போகிறோம். எப்போவுமே நம்ம முன்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், எப்போதுமே ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த புத்தகத்துடைய பின்னணி நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது ஏன் சொல்லியிருக்கு, எதுக்கு சொல்லியிருக்குன்னு தெரியாது. இந்த புலம்பல்ற புத்தகத்தை எழுதுனது யாருன்னு தெரியுமா உங்களுக்குமா? யார் எழுதியிருக்கிறாருன்னு தெரியுமா கொஞ்சமாச்சும்? யார் எழுதுனது? சரி, எரேமியா எழுதின புத்தகம். எரேமியாவுடைய எரேமியாவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீப்பிங் ப்ராஃபெட்னு சொல்லுவாங்க, அழுகிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் அழுகிறவராக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் பற்றி அவர் சொல்லணும், அந்த எருசலேம் அழிஞ்சு போயிடும், நீங்கள்லாம் சிறைப்பட்டு போயிடுவீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி, இவர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் இவர்கிட்ட சொல்லதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நடக்க போகுது, எதுவுமே அவர் நல்லதாகவே சரியாக சொல்ல மாட்டேன்ட்டார். அப்படி சொல்லும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மக்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. மற்றவர்கள் யாருக்கும் பிடிக்குமா இந்த மாதிரி சொல்கிறது? நம்ம மாதிரி கடினமான அர்த்தம் சொன்னால் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆக மொத்தத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 586 BCயில் நெபுகாத்நேச்சர் வர்றாரு. இவர் சொன்ன மாதிரியே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா எருசலேமையும் இஸ்ரேல் யூதாவையும் அடித்து உடைச்சி நாசம் பண்ணி, அது கோயில் இருக்கு இல்லையா, தேவாலயம் இருந்துச்சு, தேவாலயத்தெல்லாம் உடைச்சி அங்கே இருந்த எல்லா சட்டி முட்டையெல்லாம் தூக்கிட்டு எங்கே போயிட்டார்? பாபிலோன் கொண்டு போயிட்டார். நிறையா இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்களை கொண்டுட்டார். கொண்டது மாத்திரம் கிடையாது, நிறைய பேரை சிறை பிடிச்சிட்டு போயிட்டார் நெபுகாத்நேச்சர். அப்படி போனவர் தான் தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்கிறாரு, இவர் அங்கே தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. இவர் சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. நடந்ததுனால என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்க, இவருக்கு ரொம்ப பாரம். சொல்கிறாரு, எல்லாத்தையும் விழுந்து சொல்கிறார், ஐயா கவனிங்கப்பா, கேளுங்கப்பா, சொல்லுங்கப்பா. யாரும் கேட்கல. இவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, இவரை அவமதிச்சாங்க, இவரை துக்கப்படுத்தினாங்க. ஒரு பக்கம் இவரோட பர்சனல் துக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் எல்லாம் அழிகிறாங்க, மக்கள் கடவுள் வார்த்தையை கேட்க மாட்டுறாங்க. என்ன செய்கிறது இவருக்கு? அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எரேமியா புத்தகத்தையும் இந்த புலம்பல் புத்தகத்தையும் வாசிப்பீங்கன்னா, புலம்பல் என்பது, புலம்பல்னா தெரியுமா உங்களுக்கு? தமிழில் என்னமா பண்ண சொல்கிறது? புலம்பல்னா என்னையா? புலம்புறது என்னது? ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சு? புலம்புறது நல்லதுக்கு புலம்புவாங்களா? எப்போவுமே துக்கமான செய்தி தான் புலம்புவாங்க. இந்த 5 புத்தகங்களும் 5 அதிகாரங்களும் ஒரு கவிதை, புலம்பல் கவிதை. புலம்பி அவரை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில வார்த்தை எபிரேய கவிதை.
இந்த எபிரேய கவிதை என்ன பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன செய்தி எல்லாம், அதாவது யூத ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது, அழிய போகிறதுன்னு சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய சுயமாக தனியாக பல வேலைகளில் உண்மையாக இருந்ததுனால யார் அவர் கூட நிற்கலை. அவர் தனியாக இருந்தார், அவர் ஏளனமாக பேசப்பட்டார். அது மாத்திரம் மக்களுடைய பாடுகளை பார்க்குறார். விசேஷமாக நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, 3வது அதிகாரம் எடுத்துக்கங்களேன் எனக்காக. 2வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் வாசிங்க எனக்காக வேகம். இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். உமது கோபத்தின் நாளிலே தப்ப விடாமல் கொண்டு போட்டு வாசிச்சுட்டே போயிட்டுருங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வேதவசனங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை, அங்கே வேகமாக போகுது நேரம். ஆக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்குறாரு, எங்கே பார்த்தாலும் தேவாலயம் அழிஞ்சு போச்சு, எருசலேம் உடைஞ்சு என்ன செஞ்சு அழிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் அங்கே இருக்கிறாரு. ஆனால் இந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பாடுகள் மத்தியில் கடவுள் விடுவாரா? விட மாட்டாரா? விட மாட்டார். அதைத்தான் இந்த புத்தகத்தை எழுதும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதலே சொன்னது போல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெரிய அழிவு. இந்த புத்தகத்தை அவர் எழுதும்போது, புலம்பல் எழுதும்போது லிட்ரலாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூதா தேசமே அழிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்க சில படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிரியாவோ காசாவோ அல்ல யுக்ரைன்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அந்த நிலையில் ஒன்றில்லாத சூழ்நிலை அந்த இடங்கள் நாசமாக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் என்ன போயிருக்காங்க, அங்கே சாப்பாடு கிடையாது, பாடு இருக்குது, வீடு இல்லை, சாப்பாடு துணிமணி கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய பின்னடைவு இருக்குது. எல்லாரும் தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும்போது அவர்களை தண்டித்தார். ஆனால் கைவிடுவாரா? விட மாட்டாரா? அதைத்தான் இன்னைக்கு இந்த வேத பகுதி சொல்லுது. அங்கே நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த குரங்கு குட்டி மாதிரி சொன்னார், விட்டுறாத என்னைய பிடிச்சிக்கிட்டு நீ விழுக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இந்த ஜனங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படியில்லையா? கீழ்ப்படியவே கிடையாது. இதை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் பின்னாடி நாட்களில் ஆழமாக நம்ம சிந்திப்போம், பேசுவோம். ஆக இன்றைக்கி நான் சொல்ல போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, 2024 நான் திரும்பி பார்க்குறேன். ஸ்டாக் எடுக்கும்போது ஸ்டாக் டேக்கிங்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைக்கி 24 நான் திரும்பி பார்க்கும்பொழுது கடைசி நேரத்தில் உட்காந்துருக்கேன். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் நான் 2025 நுழைய போகிறேன். இந்த 2025 பல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நம்ம விரும்பாத சில காரியங்களும் வந்திருக்கு, சவால்கள் வந்திருக்கு. ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட கடினமான நாளாக இருந்திருந்தாலும், அல்லது நான் சுகவீனமாக சுகத்தோடு ஆசீர்வாதமாக இருந்திருந்தாலும், அது ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார், நான் அல்ல. கடவுளுடைய கிருபைனால நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த பாடுகள் மத்தியில் தான் இவர் இந்த வேத பகுதி அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நம்ம வாசிச்சிருக்கோம். தற்போது அப்புறமா நான் ஒவ்வொன்றா வாசித்து உங்களோடு கூட பேச போகிறேன். எனவே அதை குறித்து யோசிச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பாடுகள் மத்தியில் இருந்த போது கூட கடவுள் உங்களை கைவிடுவாரா? விட மாட்டாரா? அவருடைய அன்பு மாறுமா? மாறாதா? அவருடைய இரக்கம் மாறுமா? மாறாதா? அவருடைய அன்பு இரக்கம் மாறவே மாறாது. எப்படி ஆண்டவர் 2024 நடத்தினாரோ அதே போல் 2025 உங்களை நடத்துவார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதான் விசேஷமாக பான்ஸ்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, திஸ் 22 to 42 a center poem. இது என்ன சொல்கிற? சென்டர் போயம். இந்த ஹோல் பேசேஜில் 5 அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த வேத பகுதி நம்ம வாசித்த பகுதி என்ன இருக்குது? அந்த புலம்பலுக்கு மையமான பகுதி. ஹோல் சீரீஸ் ஆஃப் லேமெண்டேஷனில் சென்டர்னு சொல்கிறார், நடுவில் சொல்கிறாரு. என்ன சொல்லுது இந்த வேத பகுதின்னு கேட்டால், riches of God's grace and mercy set forth in the brightest color. ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கிருபையும் எல்லாத்தையும் இந்த வேத பகுதியில் என்ன செஞ்சிருக்கிறார்? அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அதோட இன்னொரு முக்கியமான காரியம், அந்த தொடங்கும் போது எப்படி சொல்லுது? நாம் என்ற வார்த்தை. என்ன வார்த்தையா? நாம் யாரை பற்றி பேசுது? பாடுபடுகிற மக்கள், அங்கே கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆக அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். விசேஷமாக இந்த வேத பகுதியை நீங்கள் பார்க்கும்போது கடவுளுடைய உண்மை, அவருடைய இரக்கம் என்ன செய்யாது? முடிவில்லாத இரக்கத்தை பெற்றிருக்கிறதுனால அது நமக்கு நம்பிக்கை கொடுக்குது, அது நமக்கு உறுதியை கொடுக்குது. நம்முடைய பாடுகள் மத்தியில், சவால்கள் மத்தியில் எது வந்தாலும் சரி, 2025 என்னுடைய ஆண்டவர் 24 அற்புதமாக நடத்தினது போல் 2025 என்னை கைவிடுவாரா? விட மாட்டாரா? ஆனால் ஒன்று தான், நான் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம்.
எனவே இந்த வேலையில் நான் ஒன்றொன்னா சொல்ல போகிறேன். அவரோட உண்மை மாறாததாக இருந்துச்சு. அந்த உண்மையை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த 2024 ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். 2023 24 உண்மையாகவே இருக்கிறவராக இருக்கிறார். வாங்க ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப், அதாவது இந்த அதாவது என்ன செய்கிறோம், நம்பிக்கைக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அன்பு, மாறாத அன்பு. 2020 அதான் அந்த வேத பகுதி வாசிக்கலாம். 23:32 வாசிங்க எனக்காக. நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆக இங்கே ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொன்றா நாங்கள் போட போகிறேன். சில பிள்ளைங்க ஆங்கில பிள்ளைங்க இருக்கிறாங்க, கேன் ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. மை ஸ்லைட்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். பாருங்கள், the context of suffering. Book of Lamentation was written in the aftermath of Jerusalem's destruction by Babylon, the time of great sorrow and despair. என்ன நடக்குது, எப்போ எழுதப்பட்டுச்சு நான் முதல்ல நான் சொல்லிட்டேன். எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படி உடைக்கப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, despite the devastation, the writer focus on God's covenant love, which remains steadfast even when the circumstances are bleak. ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதுறாரு, வசனம் இங்கே தமிழில் வந்து கிருபைன்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மையான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, கவர்னன், காட்ஸ் கவர்னன் லவ். என்ன போட்டிருக்குமா, கடவுளுடைய உடன்படிக்கையின் அன்பு. ஆக தமிழில் மொழிபெயர்க்கும் போது அவங்க பல இடங்களில் கிருபை கிருபை கிருபன் போட்டிருக்காங்க. அதனால பல வேலைகளில் பாட்டுகள் கிருபை கிருபன் போட்டுருக்கிறோம். ஆக எபிரேய மொழியில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிருபன்ற வார்த்தை நேரடியாக போடப்படலை. அங்கே என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கஷத், ஹெச் சவுண்ட் இல்லை, கா சவுண்டு, கட்டல் சவுண்டு வரணும், கஷத். ஆக அந்த பாருங்கள், HESED போட்டிருக்கல. ஹெஷத்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இந்த மீனிங் த ஹெஷத் மீனிங் கவர்னன்ட் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், மர்சி, லவ்விங் கைண்ட்னஸ், லாயல்ட்டி. இது பொதுவாக என்ன பதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கிடையாது, ஆண்டோட நிலையான அன்பு, மாறாத அன்பு. அது இங்கிலீஷில் 2 வார்த்தை போடுவாங்க, தை லவ்விங் கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. லவ்வும் கைண்ட்னஸும் சேர்த்துருக்கு. ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா, கீழ்ப்படியாத ஜனங்க. ஆக எப்போதுமே கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனால் இங்கே கடவுள் அதை பவுல் என்ன இங்கே எரேமியா என்ன பயன்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவுடைய அன்பான இரக்கம், அன்பான கிருபை. ஆக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் இங்கே இங்கிலீஷில் சில டிரான்ஸ்லேஷனில் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னு போட்டிருக்கோம், சில இதில் லவ்விங் கைண்ட்னஸ்ன்னு போட்டிருக்கோம், கிரேஸ்ன்னு போட்டிருக்காது, கிருபன் போட்டிருக்காது. கிருபைக்கு என்ன அர்த்தம்னா அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவாங்க. ஆக இங்கே நல்ல வேலையில் நம்ம பிடிச்சிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஐடியா இஸ் அ ஃபெய்த்ஃபுல் லவ் இன் ஆக்ஷன். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, வெறும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அவருடைய அன்பு செயல்பாட்டில் காணப்படுகிறது. இந்த ஆஃபன் த ஓட்டி ரெஃபர்ஸ் காட்ஸ் கைண்ட்னஸ், லவ்விங் கைண்ட்னஸ் எக்ஸ்பிரஸ் என்ன செய்யுது, இஸ் கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல், அவர் உடன்படிக்கையின் அன்பு. இந்த அன்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பல வேளையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தகுதி இல்லாதவங்க, ஆண்டவர் செய்யவே கூடாது, இவளை பாதுகாக்கவே கூடாது. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார், பாதுகாப்பார பார்க்க மாட்டாரா? ஏன்னு கேட்டால் ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இந்த 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 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பர்சிஸ்டன்ட் அன்கண்டிஷனல் டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தொடர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் எவ்வளோதான் மோசமாக போனால் கூட, சில வேலைகளை தடுத்தா கூட, அவங்கள தண்டிச்சா கூட ஆண்டவர் கைவிடுவாரானா என்ன கிடையாது, you will never ever forsake them. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அவர்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு. ஏன்னா அவருடைய தேவனுடைய பிள்ளைங்க. தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இரக்கத்தை அந்த பிள்ளைகள் மேலே காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ஆதியாம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாம் உருவாக்கியிருக்கிறாரு, தேடி வர்றாரு, அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆதாமே ஆதாமே எங்கன்னு கேட்குறாரு. அப்போ கூட அவன் என்ன செய்கிறான், ஒளிஞ்சிட்டு வந்து வெளியில் வர மாட்டான். ஆனால் 3:21 பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்கிறார், தம் இரக்கத்தை காண்பிப்பதற்காக அங்கே அவனுக்கு தோல் உடைய உருவாக்குற ரத்தம் சிந்தப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நல்ல வேளையில் நம்ம பார்க்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராஸ்ட் காட் லவ்விங் மேனிஃபெஸ்ட் ஸ்பில்லிங் பிளட் ப்ரொவைடிங் ஸ்கின் டு கவர் திஸ் ஷேம். ஆக இங்கே நம்ம பார்க்குறோம். அதே போலவே இங்கே நம்ம கவர்னன்ட் என்ன நடக்குதுன்னு கேட்டால், காட்ஸ் லாயல்ட்டினா என்னது, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அதைத்தான் அங்கே பார்க்குறோம். எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரக்கம், இந்த கிருபை அன்பின் நிமித்தமாக செய்யப்படுகிறது. அவர்களுக்கு உறவு நிமித்தமாக செய்ய வச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேரக்டர் ஆஃப் காட், கடவுளுடைய பண்பு. பல வேலைகளை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் நம்ம தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறோம், எவ்வளோ வாட்டி நம்ம கீழ்ப்படியில் அவருக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா,
என் தேவைகளை சந்திக்கலையா? எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கிறேன். வாய் பல வேலைகள் என்னை தண்டிச்சிருக்கணுமே, என்னை தண்டிக்கலை. ஏன்னு கேட்டால் நான் அவரோட மகனாக இருக்கிறேன், அவரோட மகளாக இருக்கிறேன், அவரோட உடன்படிக்கை நிமித்தமாக. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஹெஷத் இஸ் பென். அவர் என்ன செய்கிறாரா, அவரோட பிள்ளைகளுக்காக கிருபையும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். டிவைன் லவ்னு சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டால், அது தெய்வீக அன்பாக இருக்குது, இது தேவனுடைய பண்பாக இருக்குது. அதனால தான் அன்மெரிட்டட் கைண்ட்னஸ்ன்னு சொல்கிறதுனால தான் அவங்க கிருபைன்னு என்ன செய்யறாங்க, பல இடங்களில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா என்னென்ன, அவள் எப்படி மன்னிச்சாரு, ஏன் அன்பு செலுத்துகிறாரு, அவர் செய்த பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பல வேலைகளில் நம்ம தொடர்ந்து தேவன் வந்துட்டு இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால், அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அது மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதை தான் நான் கிறிஸ்துவில் பார்த்துருக்கிறேன். கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் என்ன செஞ்சுறாரு, மன்னிக்கிறாரா இல்லையா? ஏன்னு கேட்டால் அவருக்கும் எனக்குள்ள உடன்படிக்கை, கவனன். அதுதான் அங்கே சொல்லும்போது காட்ஸ் கவனன் லவ். சரி, இரண்டாவது முக்கியமான காரியம் நம்ம பேசிடுவோம். God love is unchanging. God love is not dependent on our faithfulness, but his unchanging character. மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஒரு ஐயா ஊழியக்காரர் சொல்கிறாரு, பல வேளைகளில் இந்த அன்பின் இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லவ்விங் கைண்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐயா சொல்கிறாரு, ஷீப் டாக் மாதிரி இருக்கான். ஷீப் டாக்னா என்ன தெரியுமா, ஆடு மேய்க்கிறவங்க நாய் வச்சுருப்பாங்க. இந்த நாய் எங்கேயாச்சும், இந்த ஆடு எங்கேயாச்சும் ஓடிச்சுன்னா இந்த நாய் என்ன செஞ்சிடும், பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும், ஓடி போய் பிடிச்சி கொண்டு வந்துடும். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு போக போக எங்கே வேணாலும் போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் விட மாட்டாரா, இவங்களை கைவிடவே மாட்டார். அதனால தான் அதனால தான் எரேமியா சொல்கிறாரு 22 சொல்கிறாரு, நான் நிர்மூலமாக இருப்பது, நாம் அழிந்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய அன்பின் இரக்கம். கிருபையா இரக்கமா, அன்பான அந்த கொடுமைன்னு சொன்னால் கூட ஏன் அந்த கிருபைன்னு கேட்டால், ஆண்டோட அன்பால், அதுவும் அசைக்க முடியாத அன்பால், அவரோட மாறாத அன்பால். அதுதான் வசனம் சொல்லுது எனக்கு. எனவே இந்த நல்ல வேலையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால வேலையில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய இந்த சூழ்நிலை, எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருக்கும்போது கூட அந்த எரேமியா என்ன செய்கிறார், அந்த சபை மக்களுக்கு சொல்கிறார், அந்த மக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், அப்பா ஆண்டோட இரக்கம் மாறாதது, அவரோட அன்பு மாறாதது, அவர் உடன்படிக்கை அன்பு கையில் விட மாட்டாரா. நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் என் மகன் தான், என் பிள்ளை தான். பல வேலைகள் நமக்கு கூட இந்த அனுபவம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தவறு பண்ணால் கூட எப்படி மன்னிச்சிட்ருக்கோம், அதே போல் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் நான் நல்லா சொல்லுவேன். அதனால தான் வசனம் சொல்லுவது, அது நிறைய இடங்களில் வேதம் சொல்லியிருக்குது. ஆக இந்த ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னென்னு பார்க்குறோன்னா, 22 கடைசி 2வது பகுதி, இஸ் காட் லவ்ஸ் அன்சேஞ்சிங். வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். கேன் வி ரீட் ப்ளீஸ்? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் பித்திரரான நீங்கள் நிர்மோகமாகவில்லை. ஆக கடவுள் மாறாதவராக இருக்கிறதுனால, அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் மாறாதவராக இருக்கிறதுனால, பலவேளை நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்த கூட கர்த்தர் கைவிடலை. இந்த 2024 மாத்திரம் கிடையாது, பிறந்த தேதியிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். எனவே God's covenant love ensures that his promises remain true even when we face difficulties. சில வேளைகள் நம்ம கடினமான சூழ்நிலை கடவுள் கைவிட்டுட்டு போகிறது கிடையாது. இங்கே அதுதான் நடக்குது. யூத ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, கீழ்ப்படியில், தேவனுக்கு கீழ்ப்படியில், வார்த்தைக்கு கீழ்ப்படியில். எரேமியா பிரசங்கிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னென்னமோ நடந்து போச்சு. ஆக அப்போ கூட சொல்கிறார், பரவாயில்ல விடு, கடவுள் உன்னை கைவிட மாட்டார், நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற அவரோட இரக்கத்தினால, அவரோட அன்பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. எனவே நமக்கு இங்கே பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ட் how God's steadfast love has been evident in your life in this year. ஆண்டோட அன்பை நம்ம எப்படி ருசி பார்த்துருக்குறோம், ஆண்டோட அசைக்க முடியாத அன்பு இந்த 2024 எப்படி என்ன நடத்திருக்கு சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, ஈவன் இன் சேலஞ்சஸ் ரிமெம்பர் தட் இஸ் லவ் நெவர் வேவர்ஸ். ஆண்டோட அன்பு மாறிச்சா நம்முடைய அன்பு மாறிடும், ஆனால் ஆண்டோட அன்பு எப்போ மாறவே மாறாது. எனவே தான் இந்த வேலையை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன நம்ம பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்கல, அஷூரன்ஸ் ஆஃப் இஸ் மர்சி. வாசிக்கலாம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் பி பகுதியும் 23ல் ஏ பகுதியும் வாசிக்கலாம். நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. போதும். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் ஆஃப் காட்ஸ் மர்சிஸ் இஸ் காட்ஸ் மர்சிஸ் ஆர் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், கம்பேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் பீப்புள். ஆக அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, வசனம் சொல்லுது, தமிழில் சொல்லும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு
never ceases. அவருடைய அன்பு நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இரக்கம் பாராட்டுகிறார். He shows mercy towards us, his people, but which never which will never cease, never going to finish. எங்கே என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா, அது போகவே முடிய போகாது. அது மாத்திரம் கிடையாது, இது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க, the mercies are new every morning. என்னமா ஒவ்வொரு நாளும்? The new every morning signifies sufficiency and consistency for each day's challenge. பல வேலைகளில் நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டோட இரக்கம், ஆண்டோட அன்பு நம்ம பல வேலைகளில் நம்ம பார்த்துருக்கோம், ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு பழைய சாப்பாடு. ஆண்டோட அப்படி கிடையாது. ஆண்டோட அதில் புதிதான கிருபை, புதிதான சக்தி, பலத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை இந்த வருஷத்தில் கடவுள் வழி நடத்தினார். 2025 வருஷத்தில் கூட எப்படி தான் நடத்த போகிறார்? எனக்கு பலத்தை கொடுத்து அதே கிருபைகள், புது கிருபை தரப்போகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நல்ல வேளையில் நானும் நீங்கள் ஒவ்வொரு சேலஞ்ச் வரும், வாழ்க்கையில் சவால்கள் வரலாம், அல்லது பிரச்சனைகள் வரலாம், மனபாரங்கள் வரலாம். ஆண்டவர் கைவிடுவாரான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கும். அது மாத்திரம் கிடையாது, இஸ் ப்ரொவிஷன் இன் டிஃபிகல்ட் டைம், ஈவன் த மிஸ் ஆஃப் சஃபரிங். பாடுகள் மத்தியில் writer recognized that it is blessed to God's mercy that Israel not completely consumed. ஆக இஸ்ரேல் ஜனங்கள் பலர் இறந்துட்டாங்க, சில பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை கை விட்டுட்டாரா? மொத்தமாக அழிஞ்சு போக விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 9 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். ஆக இந்த நல்ல நகமாக கவனிக்கும் போது என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கஷ்டமான காலங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், பலத்தை கொடுக்குற. பவுலுடைய வாழ்க்கையில் இது நடந்த சம்பவம். பவுலுக்கு ஒரு சுகவீனம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே என்னோட முல்லை எடுத்து போடுங்கன்னு கேட்குறார். 3 முறை ஜபிக்கிறார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என்னோட பலன் உனக்கு போதும். அதான் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறார். ஆக இந்த நல்ல வேளையில் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, 2 காரியம் நம்ம பார்க்குறோம். அங்கே முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ப்ரே பண்ணிடுவோம். ரிஃப்ளெக்ட் ஆன் த வேஸ் ஆஃப் காட் ஷோன் இன் மர்சி டெய்லி இன் 2024. கர்த்தருடைய இரக்கம் இந்த 2024 எப்படி இருந்துச்சு சற்று யோசிச்சு பாருங்கள். நம்மளை எப்படி கர்த்தர் பாதுகாத்தார். God has protected and provided, healed us and encouraged us in many ways. இல்லையா? அது மாத்திரம் கிடையாது, trust in his mercy to continue to meet your need ahead of 2025. ஆக இந்த நல்ல வேளையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் சுருக்கமாக ஜெபிச்சுட்டு நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கலாம். Shall we pray together? நம்ம 2025 நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு இருக்குது 2028, ஒரே ஒரு சரணத்தில் 2 பாடலாம். 7 to 8 எடுத்துக்கலாம். பாட முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் கண்ணை முடிக்கலாம். பாடல் 228 7 to 8 அந்த பாட்டில், அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்ற பாடலை பாடலாம். என்னோட கூட பாடுவோம். கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். I'm going to pray for you short prayer later, and then I'm going to go into this sermon. எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாம் கண்ணை மூடி ஜெபிப்போமா? We are entering into 2025. 2025 அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நாம் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உமது பாதத்தில் வர கிருபை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் சுவாமி சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ சொல்லலாம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம் முடியுமா? 7 to 8. அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. மறுபடியும், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே.
தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வின் நினைத்த கிருபையிது, தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது, என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, அப்பா உம் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. மகா உன்னதமான கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 2025 ஆண்டில் கால் எடுத்து அடியெடுத்து வைக்க கிருபை பாராட்டியதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் தாங்கி நடத்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாழ்வை நினைத்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையும் தாயும் உலகம் எங்களை கைவிட்டாது கூட நீர் கைவிடாதவராக இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களை நீ நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். எங்களை நடத்துகிற கிருபையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையை போல ஆண்டவரே எங்களை தோளில் சுமந்து எங்களை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்பதை உணர்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை என்று ஆண்டவரே புலம்பல் எரேமியா சொன்னது போல இந்த ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் தரித்து இருப்பதற்கு நீர் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்த உமது பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களில் தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகள் யாவர் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதமான தினமாக இருக்கிறது போல வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீரப்பா. உமது வளவற்ற ஆண்டவரே அன்பிற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக உமது பாதத்தில் தரித்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் பங்காக இருக்கிறீர், எங்கள் தேவனாக இருக்கிறேன் என்பது உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் உமக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். மீதியான தேவ கிருபையின் கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ செய்தியை கேட்பதற்கு நாம் கடந்து போகலாம். ஆக இந்த நல்ல நாளில் நான் 2 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, தேவ நம்பிக்கை அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டோட அன்பில் இருக்குது. அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்டது? குறைவில்லாதது. மனிதர் நாம் பலகினவர்களாக இருக்கலாம், நாம் தேவனை விட்டு தூரமாக போகலாம், ஆனால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் மாறாத ஆண்டவர், உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கிறார். 2வது, அவரோட இரக்கத்தின் உத்தரவாதத்தை நம்ம உறுதியை பார்க்குறோம். ஏன்னு கேட்டு அந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 2வது பகுதி 23 அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. மற்றவர்கள் என்ன செய்யலாம்? நாம் மனிதனாக இருக்கிறோம், நம்மகிட்ட குறைவிற்கு ஏற்படலாம். ஆண்டவர் எப்போது என்ன செய்கிறார்? முடிவில்லாத ஆண்டவராக. அதான் வசனம் பார்க்குறோம். அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனது உருக்க உள்ளவராக இருக்கிறார், அவர் மன்னிப்புடையவராக இருக்கிறார். எவ்வளோதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். அதை தான் நம்ம பார்க்குறோம். 2வது, எவ்வளோ கடினமான காலங்களிலும்
இஸ்ரவேல் ஜனங்கள் இதை எழுதும்போது அவங்க அடையாளம் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இழந்திருக்கிறாங்க, எல்லா உறவினர்கள் இழந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிட்டாருன்னா ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நான் இந்த உலகத்தில் சற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஏரோப்ளேன் குறைஞ்சது 200 பேர் இறந்துட்டாங்க. நம்ம எத்தனை முறை ஏரோப்ளேனில் போயிருக்கிறோம், எத்தனை பேர் பஸ்ஸில் போயிருக்கிறோம், எத்தனை ஆபத்து வந்திருக்கலாம் என்னை தேடி உங்களை தேடி. இன்றைக்கி நான் ஜீவனோடு சுகத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன். 2025 வருஷத்தில் எத்தனை பேர் பார்க்கல. ஜிம்மி கார்ட்டர்னு ஒரு அவர் பிரசிடென்ட் 39 பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் நேற்று 29 இறந்துட்டார். இந்த 2025 பார்க்கல. இன்றைக்கி நீங்களும் நானும் 2025 முதலாவது நாளில் முதல் மணி நேரத்தில் நான் உட்காந்துட்ருக்கோன்னா ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டோட அன்பு, ஆண்டோட கிருபை, ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். இது என்னோட பலத்தால் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கடவுளோட கிருபை. அடுத்த கதைக்கு நான் வந்துடுறேன் வேகமாக. அங்கே 3வது முக்கியமான காரியம் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். லெமெண்டேஷன் 2:23 B சொல்லுது. வாசிக்கலாம், எனக்கு 3வது கடைசி பகுதி வாசிக்கலாம் எனக்காக. ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான. 2024 அவர் மாறி 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 பேசுகிறதுல அங்கே போட்டிருக்க certainty of God's faithfulness. God's faithfulness means is dependable and true to his word. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமன் என்று இருக்கு. அந்த வேத வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவைகளை ஆகையால் 7:9 தம்பி. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும். அவர் உண்மையுள்ளவர் தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மாற மாட்டார், அவருடைய செய்கையில் மாற மாட்டார். அவர் சொன்னது ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குன்னு பார்க்குறோம். ஈவன் when the circumstances seems uncertain and overwhelming. சில வேலைகளை சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தர் உண்மையில்லாதது போல தெரியும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, his promises never fail even when we see that things are going differently. அதே போல் இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் ஆஃப் காட் ஃபெய்த்ஃபுல்னஸ் எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, த்ரூ அவுட் த ஸ்கிரிப்சர், வேதம் முழுவதும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். விசேஷமாக நம்ம வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. அங்கே போட்டிருக்கேன். அவை உம்மை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி அப்பத்தினால் மாத்திரமல்ல புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும் படிக்கு உன்னை போஷித்தார். 40 வருஷமும் வஸ்திரமும் போகவும் இல்லை. நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா நல்லா வனாந்திரத்தில் எந்த வசதியும் கிடையாது. அங்கே துணி கடையெல்லாம் கிடையாது, துணி துவைக்கிறதுக்கு வசதியும் கிடையாது, அவ்வளோ தண்ணி இல்லை வனாந்திரத்தில். அதெல்லாம் பாலைவனமான இடம். 6 லட்சம் ஆண்கள் போகிறாங்க, 6 லட்சம் பெண்கள் இருந்திருப்பாங்க. 6 லட்சம் பேருக்கு 2 குழந்தை இருந்தாலும் 24 பிள்ளை என்ன 12 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை லட்சம் பேர்னா 30 லட்சம். அது மொத்தம் 6 பில்லியன் மக்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி எங்கேயா இதெல்லாம் சாப்பாடு கிடச்சிருக்கும்? இவ்வளோ பெரிய சாப்பாடு மக்களுக்கு எங்கேயும் அவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கும்? எப்படி கடவுள் வழி நடத்தினார் அவர்களை? கடவுள் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிறீங்கனாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் கைகளில் பர்ஸை திறந்தீங்கன்னா காசு இருக்குது, நல்லா போடுறதுக்கு துணிமணி இருக்குது, படுத்து தூங்க வசதி இருக்குது, தேவைகளை அற்புதமாக தேவன் சந்திச்சிருக்கிறார். சிங்கப்பூரில் இருக்கிறதுனால இன்றைக்கி யாரும் பசியாக படிக்க போகிறதே கிடையாது. சிங்கப்பூரில், இந்தியாவில் குறைஞ்ச 200 மில்லியன் மக்கள் இன்றைக்கி ராத்திரி கூட உணவில்லாமல் படுக்க போகிறாங்க, ராத்திரி சாப்பாடு இல்லாமல். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் போஷிக்கிறவராக இருக்கிறார், தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 23:6 சொல்லுகிறது. வாசிக்கலாம் எனக்காக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் வீட்டிலே. ஆக ஆண்டோட வார்த்தை நன்மையும் கிருபையும். இன்னைக்கு நன்மை பெற்றவனா கிருபை உள்ளவனா நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆமாம், எல்லாம் சொல்ல முடியும். காட் ரியலி பி குட் டு மீ. அது மாத்திரம் கிடையாது, அது எப்படி கிருபையும் தொடருது. தேவனுடைய கிருபை வேணும், அது தொடர்கிறது. நான் கர்த்தரோட வீட்டு அதை மட்டும் கிடையாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:6. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தரளி. ஆக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூடாது. இங்கே இன்னொரு முக்கியமான காரணம், தம்முடைய இந்த உணவு உடுக்க கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, என்னை ரட்சித்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயில.
ஆதியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறதை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரே ஒரு பெரிய ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நம்ம நேரடியாக கிடையாது, ஆவிக்குரிய ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி இந்த ஆபிரகாம் பிள்ளைகளை மாறணும்? எப்படி இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மாறணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஏசு கிறிஸ்துக்குள்ள நான் பிறந்திருக்கிறதுனால யார் யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யார் யார் இயேசு கிறிஸ்து நாமத்து மேலே விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, எவருடைய பிள்ளைங்க? ஆபிரகாம் பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நல்லபடியாக யோசிச்சு பாருங்கள். இந்த கடந்த வருடத்தில் 2024 ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். இந்த வருடத்தில் நிச்சயமாக பல வேலைகளில் எப்படி கடவுள் நம்ம நடத்த போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் கைவிடுவாரா? நிச்சயமாக கிடையாது. ஆண்டவர் மாறிடுவாரா? ஆண்டவர் மாற மாட்டார். எப்படி 2024 நல்லவராக இருந்தாரோ, உண்மையுள்ளவராக இருந்தாரோ, அன்புள்ளவராக இருந்தாரோ, இரக்கமுள்ளவராக இருந்தாரோ, கிருபை உள்ளவராக இருந்தாரோ, எப்படி அற்புதமாக நடத்தினாரோ உயர்வு தாழ்வும் எல்லா சூழ்நிலைகளும், அதே மாதிரி 2024 என் கூட என் ஆண்டவர் வரப்போகிறவராக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர். அவர் மாறாதவராக இருக்கிறார். வானம் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாது. அவர் நேற்றும் இன்றையும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க வருகிறேன். இந்த புது வருடத்தில் என்ன பண்ணணும்? in 2020 resting in God as our portion. அதான் இங்கே வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என்னுடைய பங்கு, என்னுடைய ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அவர்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில காரியங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அப்சர்வேஷன் biblical time portion refer as an inheritance or something that provided security. பல வேலைகளில் நமக்கு அதை பங்குன்னு சொல்கிறீங்களா? பிள்ளைங்க பெற்றுருக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்பாடைய சொத்தில் யாருக்கு தான் போகும்? அதுதான் பங்கு. ஏன் பங்கு? அதுங்க எனக்கு கெட்ட மாரம் கூட வரான், என் பங்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். இங்கே 2024 முடிஞ்சு 25 போகிற எனக்கு யார் என்னுடைய பங்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பங்காக இருக்கிறார். அவரே என்னுடைய சொத்தாக இருக்கிறார். அவரே என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாவாக இருக்கிறார். அதான் அங்கே போட்டிருக்கு 24 ஐயா எல்லாத்தையும் நீங்கள் இழந்து போயிட்டீங்க, பரவாயில்லை. ஆனால் உங்கள் பங்கு யார்? ஆண்டவர். என்ன? ஆண்டவர் பங்கு. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். Jeremiah declares God himself is his portion, signifying that ultimate satisfaction and security come from God alone. Waiting for God reflects the trust in his timing and his plan. ஆக இங்கே நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். எரேமியா சொல்கிறாரு, ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உண்மையிலே அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எரேமியா இந்த புலம்பல் எழுதும்போது அந்த ஜனங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனத்தை அவர் சொல்கிறார், கவலைப்படாத. ஒரு முறை சும்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப தர்மகர்த்தா, ரொம்ப தானம் தர்மம் எல்லாம் பண்ணுவாராம் நிறையா. ஒரு நாள் என்ன சொன்னாரா, மக்கள்கிட்ட சொன்னாரா, வாங்க வாங்க என்னோட அரண்மனை எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். எல்லாம் ஓடி ஓடி வந்தாங்களாம். அவங்க எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அரண்மனை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களாம், ஒவ்வொன்றா பிடிச்சி. கடைசியில் ஒரு அம்மா ஓடி வந்துச்சான், பார்த்துச்சா ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மா அந்த ஐயாவே பிடிச்சிக்கிச்சான். ஐயா ராஜாவே தூக்கிக்கிச்சான். என்னம்மா என்னை தூக்குற? இல்லை இல்லை எனக்கு எல்லாம் வேணாம், நீங்கள் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தூக்க வேண்டியது இந்த பொன் பொருள் எல்லாம் அழிஞ்சு போகிறோம். நம்ம ராஜாவே தூக்கிட்டு போயிடணும். அவர் தான் என்னுடைய சொத்து, அவர் தான் என்னுடைய பங்கு. இந்த 2024 என்ன இருக்கோ என்ன இல்லையோ ஆண்டவர் என் கூட இருக்கிற எல்லாமே எனக்கு இருக்குது இல்லையா? ஆக அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறார் என்னுடைய பங்கு. அதை தான் அவர் சொல்கிறாரு. இதே வேதவசனம், இன்னொரு வேதவசனம் வாசிக்கலாம். எனக்காக ஒரு வசனம் இருக்குது. நம்பர் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம், நடுவிலே நானே உன் பங்கும். ஆக என்னோட சொத்து, என்னோட சுகம், என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உலக காரியங்களை விட்டுட்டு தான் போக போகிறேன். ஆனால் ஒன்று தான் நான் கட்டு போக முடியும் பரலோகத்துக்கு. ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இயேசுவுக்குள் நான் இருப்பதால் எனக்கு இயேசுவுக்குள் நான் இருப்பதால் ஆபத்து எனக்கு இல்லை, இயேசு எனக்குள் இருப்பதால் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பின்னாடி நான் பாடுறேன். ஆக இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்தார். கொஞ்ச நாள் பயன்படுத்த போகிறேன், கொஞ்ச நாள் விட்டுட்டு நான் போக போகிறேன். சமீபத்தில் ஒரு ஐயாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம். எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் விட்டுட்டு போயிட்டோம். எல்லாத்தையும் ஒன்றும் கொண்டு போகலை.
ஆனால் இன்றைக்கி என்னுடைய பங்கு என்னென்னா ஆண்டவர்களுடைய பங்காக இருக்க வேண்டும். இந்த புது ஒரு இடத்துல நான் போக போகிறேன், அவர் பிரசன்னத்தோடு கூட அவரோடு கூட நான் போக போகிறேன். அவர் எனக்குள்ளே நான் காணப்படும், அவர் எனக்குள்ளே காணப்படும். அன்பான பிள்ளைகள், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டாவது ரெலவன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்ட் we often seek security in material wealth and status and personal achievement. We are reminded that our ultimate portion is God. ஆக இந்த அருமையான நாட்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்துக்கு நல்லது வச்சுக்கோங்க, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது? ஆண்டவருடைய பங்கு. அதைத்தான் entering into new year in the mind with this mindset shift, our focus of worldly concern to eternal promises. ஆக இந்த உலக காரியங்களை குறித்து இந்த 2024 நான் பணம் பதவி பட்டம் தேவைகளை கடல் கொடுத்துருக்கார், சுகத்தை கொடுத்தார், தேவைகளை சந்திச்சிட்டார், நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நாளில் என்ன செஞ்சுருக்கிறேன்? உலக காரியங்களை சிந்திச்சிட்ருக்கேன். அந்த 2020 கொஞ்சம் ஷிஃப்ட் வேணும் மைண்டில். என்னென்ன ஆண்டவரை நான் தேட போகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தேடி, அதாவது ஒரு ஊழியக்காரர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் தான், அவர் பேர் பில்லி கிரஹாம். அவர்கிட்ட போய் கடைசியில் கேட்டாங்க, ரொம்ப வயசாகிட்டார், ரொம்ப நாள் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு நியூஸ் நிருபர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, மறுபடியும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் புதிதாக தொடங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் காட்ஸ் வேர்ட், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ரீடிங் எவ்ரிதிங் எவ்ரி டே. அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, உலகமெல்லாம் சுற்றினார், பெரிய ஊழியக்காரர், என்னென்னமோ பண்ணி பார்த்தார். கடைசியில் அவர் சொல்கிறாரு, ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் மை மறுபடியும் என் வாழ்க்கை புதிதாக தொடங்கணும்னு கேட்டால், நான் என்னோடய வாழ்க்கையில் நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், நான் உட்காந்து என்ன செய்ய போகிறேன்? ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் லேர்னிங் காட்ஸ் வேர்ட், வாட் இட் சேஸ். கடவுள் வேதவசனம் எனக்கு சொல்லுதுன்னு சொல்ல விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 8:28 சொல்கிற மாதிரி, இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், எது நடந்தாலும் நன்மைக்காகவே செய்திருக்கிறார். இனி வரப்போகிற காலங்களிலும் அதுதான் நம்முடைய சத்தியம். எது இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நண்பன பிள்ளைகளே, கல்டிவேட் அ ஹார்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், ஈவன் அ லெசன் லேர்ன் த்ரூ டிஃபிகல்ட்டிஸ். பல வேலைகளில் அது மாத்திரம் ட்ரஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர், காட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், மர்சிஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் ரிமைன் அன்சேஞ்சிங். ஆண்டோடைய வசவில்லாத அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய உண்மை எப்போது மாறாததாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் கிடையாது, உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட பாரங்களை சரண்டர் யோர் வரிஸ் அண்ட் பிளான் நோயிங் ஹீ வில் சஸ்டெயின் யூ. உங்களோட பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க. ஒரு சில காரியங்களை போட்டிருக்கேன், லிவிங் அண்ட் ஹோப். ஒரு சில காரியங்கள் வேகமாக நம்ம பேசுவோம் பாருங்கள். இங்கே நான் சில காரியங்களை வேகமாக போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஹோப் இன் ஹோப்லெஸ்னஸ். 2024, 24, 25 விசேஷமாக இந்த பகுதியில் பேசும்போது அவர் சொல்கிறார், என்ன கர்த்தர் உங்களை நிர்மூலமாக பார்த்துருக்கிறார். எதுக்குன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, டெய்லி ரினிவல், புது கிருபையை தருகிறவராக இருக்கிறார். இஸ் கிவ் எவ்ரிடே நியூ ரினிவல். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்ன? கால் as God as our inheritance. இந்த புது வருடத்தில் ஆண்டவர் எனக்கு பங்காகவும் சொத்தாக இருக்கிற அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் சொல்ல செய்யணும். மூவிங் ஃபார்வர்ட் வித் கான்ஃபிடென்ஸ் காட். கடவுள் இருக்கிறார் என்ற உறுதியோடு கூட முன்னாடி போகணும். ஒரு சில காரியங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். இந்த பாருங்கள், இன்னொன்று என்ன செய்யுங்க, ரிஃப்ளெக்ட் அண்ட் செலிப்ரேட். கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார் எனக்கு? கடவுள் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த 2024 நான் சுகத்தோடு இருக்கிறேன், உணவு, உடுக்க உட, பிள்ளைங்க, படிப்பு, வேலை, என்ன குறை வச்சிருக்கிறார். அது மாதிரி சரண்டர் த இயர் ஹெட். 2025 ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த புது வருடத்தில் எனக்கு கிருபை தாங்க, நான் உமக்காக வாழ அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட எது இருந்தாலும் கேளுங்க. எல்லாத்தையும் சில ஸ்பிரிச்சுவல் ரெனிவல் ரொம்ப முக்கியமானது என்ன செய்யுங்க, இந்த புது வருடத்தில் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. இதுவரை பாருங்கள், நான் ஜெபிக்கலை, பைபிள் வாசிக்கலை, கடவுளோட காரியத்தில் நேரத்தை கொடுக்கல. ஒரே காரியம் சொல்கிறேன் பாருங்கள், 52 வாரம் சண்டே. எத்தனை பேர் 52 தொடர்ந்து வந்தீங்க? இந்த வாரம் தீர்மானிங்க, ஆண்டவரே நான் முடிஞ்ச மட்டும் எல்லா வாரமும் நான் வரப்போகிறேன். எத்தனை பேர் பைபிள் வாசிச்சிங்க? கடவுள்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எப்படியாச்சும் நான் ஒரு அதிகாரமாச்சும் நான் ஒரு நாளைக்கு வாசிக்கணும் சுவாமி. அது மாத்திரம் ஜெபிக்கிறது எவ்வளோ நேரம் நான் கொடுத்துருக்குறேன்? ஹார்ட்லி ஐ கிவ் டைம். ஜெபிக்க வாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஏசு சாமியை சில வேலைகள் எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா, இவ்வளோ வருஷம் சபையில் இருந்து கூட சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்களே, என்னையா இது அன்பா இல்லையே, கிறிஸ்துவை பார்க்க முடியலையே. ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ வசனத்தை போதிச்ச பிறகு கூட நம்முடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலை காணப்படலை. எனக்குள்ளேயே நானே கேட்குறேன், என்ன நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம எல்லாரும்? அன்பான சகோதரர்கள் சொல்கிற காரியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆக இங்கே பாருங்கள், எப்படி நம்ம போகணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹவு டு என்டர் இன் டு நியூ இயர் 2025. ரிமெம்பர், என்டர் வித் கிராட்டிடியூட் ஃபார் காட்ஸ் சாவரினிட்டி. ஆண்டவர் நல்லதே செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய 2025 அவருடைய ஆளுகையில் தான் இருக்குது, அவர் ஆதீனத்தில் தான் இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, என்டர் வித் த கமிட்மெண்ட் டு ஹோலினஸ். பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் டிபெண்ட் ஆன் காட்ஸ் வேர்ட் அண்ட் ப்ரேயர். ஜெபித்து வேதத்தை வாசித்து நல்ல தீர்மானங்களுங்க கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு. அப்புறம் மைண்ட் செட்
கிங்டம் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. முதலாவது தேவராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்க. எப்படி போகக்கூடாதுன்னு பாருங்களேன். இங்கே சில பாயிண்ட் வச்சுருக்கேன் எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டு நாட் என்டர் வித் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நினைக்காதீங்க. ஐ ஹவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் சீன் பீப்புள் இதெல்லாம் நான் நினச்சவங்க இந்த இதில் பூமியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு சில எக்ஸாம்பிள் எனக்கு டைரெக்டாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் கிடையாது, நெவர் என்டர் த அன்ரிபெண்டட் சின். பாவம் செய்து பாவத்தோடு இதே பாவம் வாழ்க்கை தொடர்ந்து நான் பாவியாகவே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன போட்டிருக்குன்னு கேட்டேன், என்ன படி, do not enter the bitterness of unforgiveness. சில வேலைகளில் கசப்போட அவங்க மேலே இவங்க மேலே, புது வருடம் பழைய வருடத்தோடு போட்டோம். அதெல்லாம் எல்லாட்டையும் பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, பேசிட்டு போங்க. அவங்க பேசலைன்னா பரவாயில்ல, மனசில் இருக்க வேணாம் கசப்பு. சில வேலைகள் அவங்க சில பேர் வந்து பேசாட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டில் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? யாரை குறிச்சும் கசப்பு இருக்கக்கூடாது. சரியா? அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமாக do not enter with fear and anxiety. பயத்தோட. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், நிச்சயமாக நம்மளை வழி நடத்திடுவார். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அது மாத்திரம் கிடையாது, do not enter with spiritual apathy. அப்படின்னா என்னது? கடவுளுக்கு அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விருப்பமும் கிடையாது, ஜெபம் கிடையாது, சபைக்கு போகிறது கிடையாது. இது கடவுள் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும்னு நினைப்பீங்கன்னா எப்படியும் உங்களை ஆசீர்வதிப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கையில் கடவுள் விடமாட்டார், நிச்சயம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு பிள்ளை நல்லாவே படிக்கலை, எப்படி நல்லா மார்க் எடுக்க முடியும்? எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஒருத்தர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், அது சந்தோஷம் வரும். இங்கிலீஷில் ஒரு வசனம் இருக்குது, தமிழ்லையும் ஒரு வசனம் இருக்குது. அது அபண்டன்ட் என்ட்ரன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். ஆக நான் என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சற்று என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என்டர் வித் ஸ்பிரிட் ஆஃப் டு நாட் என்டர் வித் ஸ்பிரிட் ஆஃப் கம்ப்ளைனிங். சில வேலைகளில் குறை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அது சரியில்லை இது சரியில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. என்னையே பாருங்கள், எல்லாரையும் குறை சொல்கிறத விட்டுட்டு ஏன் இல்லை என்ன குறை இருக்குது, நான் எப்படி யாரையும் என்னால் மாற்ற முடியாது. நான் இந்த வருஷத்தில் இந்த சபையில் 20வது வருஷம் நிற்கிறேன். எனக்கு நான் நல்லா கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுங்களா? என்னால் ஒரு சின்ன துரும்ப கூட மாற்ற முடியாது. கடவுள் என்னை தான் மாற்ற சொல்கிறார். நான் இந்த 20 வருட காலங்களில் நான் தான் மாறிக்கிட்டே இருக்கிறேன்னு தவிர, கடவுள் அதுக்கு தான் இந்த காலங்களை அனுமதிக்கிறாரே தவிர, நான் யாரும் என்னால் மாற்ற முடியுமா? அப்படி மாற்றிருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன்ப்பா, எத்தனையோ பேர் மாற்றிருப்பேன். என்னால் ஒன்றுமே மாற்ற முடியாது, கடவுள் ஒருத்தர் தான் மாற்றுவார். எந்த கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம் நம்ம, அந்த ஆண்டவரை பார்த்துக்கோங்க. ஆக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆக இன்றைக்கி நம்ம வேதத்தை கேட்டிருக்கோம், ஒரு சில காரியங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். ஆக இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். டேக் டைம் டு ஸ்பெசிஃபிகலி ரைட் டவுன் ஹவ் இந்த கடந்த 24வது ஆண்டில் கடவுள் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்தான்னு ஒரு நோட் போட்டு எல்லாம் எழுத ஆரம்பிங்க. கடவுள் எவ்வளோ நல்லவராக இருந்த உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் தேவைகள் எப்படி சந்திச்சிருக்கிறார், கடவுள் எப்படிப்படி உங்களை உயர்த்தி இருக்கிறார். எழுதுங்க. எழுதுனதை மற்றவங்களுக்கு சொல்ல பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, இந்த 2025 கடவுள் உங்களை கைவிட மாட்டார். வாங்க நம்ம கண்டுபிடி ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல கால் ஃபார் கமிட்மெண்ட் போட்டிருக்கேன். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. 2025வது வருடம் என் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றமான வருடமாக இருக்கட்டும். நீங்களே தீர்மானிங்க. நான் ஒன்றும் தீர்மானிக்க போகிறதில்ல, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரம்தான் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக வேகமாக சுருக்கமாக நான் ஜெபிக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க எல்லாம் கண்ணு முடிவோம், வாய் திறந்து நன்றி செலுத்துவோமா. நான் கேட்டதை மனதில் வச்சுக்கோமா. நம்ம கேட்டது என்ன கேட்டிருக்கோம்? நான் வேத பக்கம் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் ஜெபிப்போமா. மகா உன்னதமான கர்த்தாவே, நாங்கள் இந்த புது வருடத்தில் ஆண்டவரே நுழைவாயில் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டு 2024வது ஆண்டில் எங்களை வழிநடத்திருக்கீங்க சுவாமி. 2025லும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமாக இருக்கிறீர். நீர் முதலும் முடிவலாக இருக்கிறதற்காக நன்றி. இந்த வருடம் முழுவதையும் ஆண்டவரே நீர் இறையாண்மையால் நடத்தி கொண்டு இருக்கிறீர். நீர் ஆளுகிற ஆண்டவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி உமது கிருபையால் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவில், இந்த கால வேளையில் சுவாமி, நாங்கள் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புது வருடத்தில் ஆண்டவரை நாங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறோம். உமக்கென்று வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து கர்த்தாவே நல்ல ஒரு சபையாக நாங்கள் முடிவெடுக்கிறோம். உம்மை நேசிப்பதற்கும் எங்களால் முடிந்த மட்டும் உமக்கென்று ஆண்டவரை கொடுப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல கர்த்தாவே, கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உமது ராஜ்யத்தை பார்ப்பதற்கும் உமது நீதின்படி நடப்பதற்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய சித்தங்களையும் எங்கள் நோக்கங்களையும் உமக்குள் சமர்ப்பித்து உம்மை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்மை மாத்திரம் உயர்த்துவதற்கும் முழு குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் வரவும் உம்மை துதிப்பதற்கும் போற்றி பாடுவதற்கும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்வதற்கும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து உமது வேதத்தை வாசிக்க, உமது அன்பை பிரஸ்தாபப்படுத்த, உமது இரக்கத்தின் ஆண்டவரே இரக்கத்தை பிறருக்கு காண்பிக்க எங்களுக்கு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுபட்ட சபையாக ஒரே குடும்பமாக ஒருவருக்கு ஒரு அன்பில் ஆண்டவரே ஏவப்பட்டவர்களாய் நல் காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் தனி நபர்களாய் எங்களால் இயன்ற மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை மென்மேலும் வளரவும் பிறரை வழிநடத்தவும் எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் நாங்கள் சபையாக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஞானத்தை தாங்க, தாழ்மையை தாங்க, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்கு கிருபை தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமது சத்தியத்தில் ஆழமாய் உறுதியாய் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் யார் என்று அறிந்து கொண்டு வளர்வதற்கு நாங்கள் அவர்கள் வழிகாட்டியாக உதவியாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். சபை தொடர்ந்து உம்மை பின்பற்றி ஜீவிக்க கத்த கிருபை தாரும். இந்த ஆவிக்குரிய திருச்சபை ஆண்டவரை உமக்கு பிரியமானதாக இருப்பதற்கு நாங்கள் உதவி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீதியான காரியங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை உம்முடையது, இந்த வருடம் உம்முடையது சுவாமி. நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காகவும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.